ஜீபும்பா பழனிசாமி. என்ன ஜீபும்பா பழனிசாமி? இனிமேல் தான் பேர். பாதம் தாங்கி, அப்புறம் தவழ்ந்து போகிறவர், அப்புறம் 10 தோல்வி பழனிசாமி, என்னென்னவோ உங்களுக்கு பேர் இருக்குது. அடிமை, எடுபுடி எல்லாம் இருந்துச்சு. இப்போ ஜீபும்பா ஆகிட்டீங்க. இப்போ இவர் ஆட்சி வந்துடுவாராம். இவர் நம்புகிறாரு. ஆனால் வரமாட்டீங்க. வர்றது உங்களுக்கு மக்களும் விரும்பலை. வந்தால் கருணை தொகை எடுத்த உடனே 10,000 ரூபாய் தராராம், குஷிப்படுத்துகிறாராம் ஜனங்களை. இது பக்கத்தில் நின்று விட்டு ஒரே கைத்தட்டல் தான். அவங்களுக்கு இழுப்பு, இவருக்கு ஜிஜிலிப்பு, இவருக்கு ஒரே சிரிப்பு தான். நீங்கள் சரிங்க, ஜாலியாக இருங்க. மக்கள்லாம் அப்படி கிடையாது. ஏன்னா உங்களுடைய ஆட்சியில் மக்கள் சந்தோஷமாக இல்லை. சரியா? விலைவாசியெல்லாம் ஏற்றி விட்டீங்க. அந்த விலைவாசி ஏறுறதுக்கு உண்டான முதல் காரணமே நீங்கள் தான். உங்களுடைய அமைச்சர் எஸ்பி வேலுமணி தான். இங்கேருந்து டெல்லிக்கு அமிச்சிங்க. 2 வருஷத்துக்கு ஒரு முறை நாங்கள் வரி ஏற்றுறோம், ஐயா சாமின்னு சொல்லி காலில் விழுந்து மசோதாவுக்கு பாஸ் பண்ணி வந்தீங்க. அப்புறம் மின்னுதவி திட்டம் உங்கள் அம்மா ஒத்துக்கவே இல்லை. ஆனால் அம்மாவுக்கு துரோகம் பண்ண பிள்ளைங்க நீங்கள் தான் முதல் பிள்ளைங்களே. அந்த திட்டத்துக்கு காலில் விழுந்து கை குப்பி வாய்ப்பொத்தி எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு மசோதா எடுத்து வந்துட்டீங்க அங்கேருந்து. அப்புறம் என்ன வண்டி தரீங்க, அப்புறம் குண்டி கழுவுறேன். நீங்கள் ஒன்றும் பண்ணல, யாருக்கு எதுவும் பண்ணல. அது ஒரு பொய், ஒரு பித்தலாட்டம். அப்புறம் ஃபோன் தரேன், பேன் தரேன்னு அதுவும் பண்ணல. இப்போ வண்டிங்க புதுசாக வருஷத்துக்கு 3 சிலிண்டர் தரேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன். முதல் நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்கள். இப்போ இருக்கிற நேரத்திலே ஏன்னா எலெக்ஷன்ஸ் ஒன்றும் கிடையாது. உங்களுடைய கட்சியில் இருக்க அனைத்து ஏழை உறுப்பினர்களுடைய கடனை முதல்ல தீர்த்துருங்க. உங்கள் அமைச்சருடைய சொத்துலாம் விற்றுருங்க, உங்கள் சொத்து விற்றுருங்க. எல்லாம் விற்றுட்டு கூட நீங்கள் எல்லாம் அது மட்டும் போது அது பண்ணுங்கள். அவர் பாரு, நீ தான் முதலமைச்சர் தான். ஆனால் உங்களுடைய ஒரு ஏழை தொண்டர் கூட கடனாலே இருக்கக்கூடாது. அது அத்தாட்சியோட அது நீங்கள் அப்பப்போ வெள்ளை அறிக்கை, கருப்பு அறிக்கை, மஞ்சள் அறிக்கைலாம் கேட்பீங்களா, அந்த அறிக்கை ஒன்று வெளியிடுங்க. பேரோட, அட்ரஸோட, ஃபோன் நம்பரோட, ஆதார் நம்பரோடைய, வாக்காளர் அட்டை அனுப்புங்க. எங்களோட கடன் நாங்கள் தீர்த்து பாருங்கன்னு சொல்லி. அப்புறம் உங்களை நம்புகிறோம். அப்புறம் முதலமைச்சர் அப்புறம் 2 விஷயம் முதல் நம்புகிறோம். அப்புறமே தான் ஸோ அம்மா வருவேன், நான் கிழிப்பேன், நான் ஜிம்மும்பா இவர் உடனே பண்ணிவிடுவார். நாங்கள் நம்பினோம். நீங்கள் நம்புங்க, நாங்கள் நம்ப மாட்டோம். ஏமாத்துறவெல்லாம் வேணாம். இந்த பாவ புள்ள மாதிரி இப்போ மூஞ்சி வச்சுக்கினேன். அப்புறம் இவரோட கூட்டணி பலமான கூட்டணியாக இருக்குது. 3 பேர் இதை பலமான கூட்டணி வேறு. சிரிக்கிறாங்க மக்கள். உங்கள் தொண்டர்களாக அழுகிறாங்க. வெளியே சொல்ல முடியல வெக்கத்தால். முதல்ல அதை பாருங்கள். முதல்ல உங்களுடைய ஏழை தொண்டர்களுடைய கண்ணீரை துடைங்க, அவங்களுடைய கடனை தீர்த்துருங்க. அப்புறம் பார்க்கலாம்.